பவர் வீடர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும்போது போன வருஷத்துலேருந்தே காவேரி பவர் லான்ச் பண்ணுறதுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுவாக நம்மளை இழுத்துக்கிட்டு போகும், நம்ம அதை மேனுவல் நம்மளாக கஷ்டப்பட்டு திருப்பணும். அந்த வைப்ரேட்டு அந்த தொழிக்கில் மாட்டிக்கிறோம். ரொம்ப ரிஸ்க்கான இடம்லாம் அந்த சூழ்நிலை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு எரிச்சல் உண்டாக்குற மாதிரிலாம் வந்துடும். விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம எம்டிஎம்ல டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர் இப்போ எந்த அளவுக்கு பீக்கில் சேல் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த டபுள் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்காகவே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வாங்கியிருக்காரு. அவரோட ஃபீட்பேக் தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் பேர், என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன மிஷின் எல்லாமே சொல்லுங்கள். பிரகாஷ், நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா குன்றக்குடி அருகாமையில் இருக்க தட்டட்டிங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். ஏற்கனவே எம்டிஎம்மில் வந்து சாப் கட்டர் வாங்கியிருக்கேன். அது வந்து இன்றைக்கு வரையும் யூஸ் பண்ணி ஒரு 1 வருஷமாகவே யூஸ் பண்ணிக்கிருக்கேன். எந்த விதமான ஒரு மெஷின் ஃபால்ட்டோ வேறு எந்த இடமே வந்ததே இல்லை. நல்லா இருக்குது. அதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சு. உழுகிறதுக்கு பவர் டில்லர் வச்சுருக்கோம் பெருசாகவே. அதுக்கப்புறம் குட்டி இடத்துல உழுகணும்னு ஒரு ஆசைப்படும்போது பவர் வீடர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும்போது போன வருஷத்துலேருந்தே காவேரி பவர் லான்ச் பண்ணுறதுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போது ஒரு அட்வான்ஸாக இருந்துச்சு. சரி வாங்கலாம்னு நினச்சிட்டே இருக்கும்போது இன்னும் பவரில் விழும்போது இந்த திருப்புறது பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. இந்த சஸ்பென்ஷன் டைப் போட்டோன்னே அது பார்க்கும்போதே கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சு. உழுவுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கலாக வந்து உழுது பார்ப்போம், நேரே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தேன். ஜஸ்ட் இன்றைக்கி பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்த உடனே பில் போடுங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உடனே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. உடனே பில்லும் போட்டு. ஓகே சார், இந்த டபுள் சஸ்பென்ஷன் சிஸ்டம்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக வெயிட் பண்ணீங்க? அதுக்காக மேடம், நான் பவர் டில்லர் ஓட்டியிருக்கேன், டிராக்டர் ஓட்டியிருக்கேன், விவசாயத்தில் மாடு வச்சு கூட நான் உழுதுருக்கேன். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பேன் ஃபிசிக்கலாக. அதுவாக நம்மளை இழுத்துக்கிட்டு போகும், நம்ம அதை மேனுவல் நம்மளாக கஷ்டப்பட்டு திருப்பணும். அந்த வைப்ரேட்டு அந்த தொழிக்கில் மாட்டிக்கிறோம். ரொம்ப ரிஸ்க்கான இடம்லாம் அந்த சூழ்நிலை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு எரிச்சல் உண்டாக்குற மாதிரிலாம் வந்துடும். இந்த சஸ்பென்ஷன் டைப்புங்கும்போது நம்மளோட வைப்ரேஷன் நடந்து போகும்போதோ இல்லை கொஞ்சம் வேகமாக விழுகும்போது அந்த சஸ்பென்ஸ் டைப் நம்மளை வைப்ரேட் ஆக விடாமல் அந்த ஒரு களைப்பு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு. உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். சரி நேரம் வந்து பார்த்து வாங்குறது ஒரு மன திருப்தியாக இருக்குன்னு வந்து பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து காவேரி வீடர் வந்து உங்களுக்காக தான் வாங்கியிருக்கீங்களா இல்லை என்னோட நெருங்கிய நண்பர் அவங்களே ஒரு கைடு கேட்டாங்க, இருங்க நான் எம்டிஎம்லேயே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் கேட்டாங்க. வாங்க முடியாத சூழ்நிலை. நான் எனக்கு தேவைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி கேட்கும்போது இந்த டைம் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் டைப்பில் ஒரு அட்வான்ஸாக வந்திருக்கு அப்படிங்கும்போது சரி நானே நேரே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் நேராக வந்து வாங்கிட்டு நான் வந்து பார்த்தோன்னே அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம் இல்லை, நீங்கள் உடனே காசு அனுப்புங்க, நான் உடனே மிஷினை வாங்கணும் அப்படின்னே சொல்லிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நேராக ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ நம்மளோட சேல்ஸ் பர்சன் ஆகட்டும் இல்லை வந்து டெமோ பர்சன்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா? நேரத்துக்கு உங்களுக்கு ஓட்டி காமிச்சாங்களா? எப்படி சொல்கிறேன் மேடம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றேன். காவேரி பில்லர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அங்கேருந்து இங்கே வந்து சேர்ற வரையுமே அந்த கைட் பண்ணது வர்றதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ரொம்ப அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாகவே இருந்துச்சு. எல்லாருமே கைட் பண்ண எல்லாருமே பொருளும் அது மாதிரி ஏற்ற மாதிரி எனக்கு மன திருப்தியாகவும் இருந்துச்சு. அதனால் ஓகே, எந்த விதமான ஃபீட்பேக் இருந்தாலும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. நல்லா இது மட்டும் இல்லை, இதை போனதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், ஓட்டுங்க. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்களே உங்களுக்கு பண்ணித்தரோம், உங்களுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கான எல்லா இதையுமே நாங்கள் ரெடியூஸ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைனால இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. உங்களுக்கு டெமோ பர்சன்ஸ் வந்து டெமோ காட்டும் போதே இது பற்றின எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி எல்லாமே A to Z எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இது பெட்ரோல் எது, ஆயில் எது, ஆயிலிருந்து நம்ம கியர் ஆயில், என்ஜின் ஆயில், இங்கே எப்படி பின் டைப் எப்படி கலட்டி மாட்டுறது, எப்படியான எவ்வளோ தூரம் டெப்த்து உழுகிறது, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்குனா ஓட்டி பாருங்கன்னு சொல்லி ஓட்டியே பார்த்துட்டாங்க. என்ன ஓட்ட விட்டுட்டாங்க. நானே கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் ஓட்டி பார்த்துட்டு தான் ஓகே இதை ஹேண்டில் பண்ணுற விதம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே சார், அதுக்கப்புறம் சர்வீஸ் பற்றின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிதுங்களா? சர்வீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. சர்வீஸ் எப்படி பண்ணணும், என்ன ஏர் ஃபில்ட்ரு எப்படி அந்த என்ஜினில் இருக்க ஏர் ஃபில்ட்ரு எடுத்து எந்த அளவுக்கு வச்சுருந்தா நம்மளுக்கு லைஃப் எப்படி வரும் அந்த இதில் கார்பரேட்டில் போகாத அளவுக்கு, அப்புறம் என்ஜின் ஆயில் எவ்வளோ கிலோமீட்டர் எத்தனை மணி நேரம் ஓடனா அப்புறம் மாற்றுறது, அப்புறம் கியர் ஆயில் எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே இதுதான் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது போக எதாக இருந்தாலும் இஷ்யூ இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கானதை எல்லாமே நான் பண்ணி தரோம் அப்படின்னு. எங்கள் கம்பெனிக்கு விசிட் பண்ணதுக்கப்புறம் டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர் வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த மிஷின் நான் வாங்குவேன் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது மிஷின் பார்த்தீங்க? இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக, எனக்கு கொஞ்சம் நிலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களா, இதை விட காவேரி பவர் வீடர் மாடலில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை போயிட்டு ஒரு மாதம் ஓட்டி பார்த்துட்டு உடனே இதை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அந்த மிஷினை எடுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இப்போ போய் கம்பெனியில் பார்த்தது எனக்கு ஒரு
ஐடியா வந்திருக்கு. இப்போ உங்க நண்பருக்காக ஒரு காவேரி பவர் வீடர் வாங்கிட்டீங்க, திரும்ப உங்களுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இன்னொரு காவேரி பவர் வீடர் வாங்கிக்குவீங்க? கண்டிப்பா காவேரி பவர் வீடர் வந்து எப்படி சொல்றது, ஒரு உழவலின் நண்பன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ற, ஒரு கையை தொட்டு பார்த்து உழுகும் போது தெரிஞ்சிடும், ஒரு பொருளை தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும், நம்ம அதோட ரன்னிங் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது தெரிஞ்சிடும். இந்த உழவனின் நண்பன் மாதிரி தான் இது வந்து இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் ஓட்டி பார்த்தேன், அதுவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இதனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறத உணர்ந்துட்டேன். ஓகே, இனிமேல் நம்ம அதை பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கான ஒரு தாட்டை உருவாக்கி கொடுத்துருச்சு. ரொம்பவே நன்றி சார், Okay. நீங்க உங்களோட டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காவேரி பவர் வீடர் வாங்கணும், இதை பற்றின டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம எம்டிஎம்மோட டபுள் சஸ்பென்ஷன் இருக்க காவேரி பவர் வீடரை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான நேரம். ஆமாங்க, இப்போ விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை வாங்கணும், இதை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.